தற்போதைய முக்கிய செய்தி, பாதியில் பழுதாகி நின்ற கார். ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டிகள் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு கார் திடீரென்று இயங்கவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. பாதியிலேயே பழுதாகி நின்ற கார் குறித்து விவரிக்கிறது அண்மை செய்தி. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பந்தய சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாதியில் பழுதாகி ஒரு கார் நின்றது. பெங்களூரு அணியைச் சேர்ந்த துரு என்ற வீரரின் கார் பாதியில் பழுதாகி நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் விளையாட்டு பிரிவு செய்தியாளர் சபரி தரும் தகவல்களை கேட்கலாம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் ஒரு கார் திடீரென்று பழுதாகி நின்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த உங்களின் விளக்கங்கள் சபரி. வணக்கம் மோகன். அதாவது இன்னைக்கு இரவு நேர ஸ்ட்ரீட் நைட் ரேசிங் போட்டி தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். அதாவது பல்வேறு பிரபலங்கள், அதாவது ஹைதராபாத் டீமுடைய ஓனர் நாக சைத்தன்யா, கோவா டீமுடைய ஓனர் ஜான் அப்ரஹாம், அது மட்டும் இல்லாம பல்வேறு நட்சத்திரங்கள் இந்த போட்டியில அவங்களுடைய உரிமையாளரான அதே மாதிரி கொல்கத்தா அணியுடைய முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலி போன்ற பலர் முக்கிய பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கார் பந்தய போட்டிகள்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகுறது ரொம்பவே சாதாரணமான விஷயம். ஆனா இது ரொம்ப சாதுரியமாவும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கார்டிங் ரேஸ்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மோட்டார் ஸ்போர்ட் ரேஸ்ல ஒவ்வொரு ஒரு கொலைட் ஆகிறது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டிரைவரோட கார் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் அடுத்தடுத்த வீரர் வெற்றி வாய்ப்பை சான்றிதழை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு தகுதி சுற்று போட்டிகள் முடிஞ்சு பிரதான சுற்று போட்டிகளும் இன்னும் சில மணி நேரத்துல தொடங்க இருக்கு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா இந்தியன் ரேசிங் லீக்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டர்ஸ் ஆன கொல்கத்தா பெங்கால் டீம் அவங்க ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான சாம்பியன்ஷிப் பட்டங்கள் அதிகமா இருக்கு. இதனை தொடர்ந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த ஃபார்முலா 4 பிரதான சுற்று போட்டிகள்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்ட்ரோல் ட்ராக் ரெட் அலர்ட் காட்டுவாங்க. ரெட் அலர்ட் காட்டினோடனே இமீடியட்டா சேஃப் கார்ஸ் போகும். போயிட்டு பிரிங் அவுட் பண்ணி ஃபுல் அவுட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா ரேஸ்னால நமக்கு இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இதுல சேஃப்டி ஏரியாஸ், அதாவது அந்த ரேஸ் பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால அதுக்கான ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார் ஸ்டாப் ஆச்சுன்னா காரோட சேஃப்டி கார் போட்டு பில் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த குறிப்பிட்ட அந்த FLGP ரேஸ் 1ல என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய கார் வீல் பழுதடைஞ்சதால அடுத்தடுத்த வீரர்கள் வெற்றி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சபரி, இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடைபெறுவதை பொறுத்து டோட்டலாக மொத்தம் எத்தனை லேப்ஸ் இந்த கார் பந்தயம் நடைபெறும், எத்தனை டர்ன்ஸ், எத்தனை திருப்பங்கள் இருக்கிறது? அது மட்டும் இல்லை, பிச்சிங் இன் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் பழுதாகி நின்றால் மாற்று ஏற்பாடுகளுக்கான வாகனமோ இல்லை சக்கரங்களை மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கா ஃபார்முலா 4 பந்தயத்தில்? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க மோகன் அவர்களே. அதாவது பாத்தீங்கன்னா, இது நைட் ஸ்ட்ரீட் சேஃப்டி ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ். இப்ப செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு பேடாக் சென்டர்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருடைய சர்ச்சை, அதாவது இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன விளைவுடைய ரோட் கண்டிஷன்ஸ் சேஃபா இருக்கா அப்படின்றத பல்வேறுடைய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சேலஞ்சிங்கா இருக்கா அப்படின்றது. இதனால FIA என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்க்கியூட் நம்பர் 10, சர்க்கியூட் நம்பர் 18 அந்த இடத்துல சில கரெக்ஷன்ஸ் சொல்லியிருந்ததால FIA ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நேற்று அதை பாத்தீங்கன்னா FIA சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே அதை சார்ட் அவுட் பண்ண உடனே FIA சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வீரர் நிக்கில் போரா அவர்கிட்ட பேசியிருந்தோம். நிக்கில் போரா தான் IRL கொல்கத்தா டீமுடைய இன்றைய போட்டியிலையும் முதல் இடத்துல வந்திருந்தார், அவருடைய பிரதான போட்டியிலுமே. ஸோ நிக்கில் போரா என்ன சொன்னார்னா, இந்த சர்க்கியூட் நிஜமாவே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. எங்களோட இன்ஜின், குறிப்பா அந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் பைக் இன்ஜின் மாதிரி. ஸோ நீங்க ரோட்ல ஓடும் போது அந்த பம்ப் இருக்கு, மேடு கொஞ்சம் இருக்கு. அந்த மேடு பள்ளம்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் வண்டி அந்த மோட்டர் பைக் இன்ஜினால பம்ப் இருக்கிறதால மற்றபடி இந்த சர்க்கியூட் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ இந்தியன் டிரைவரான நிக்கில் போரா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் டிரைவ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான போட்டிகள் சென்னையில நடைபெறதுனால
இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறா, இது அடுத்த சீசன்ல இன்னும் பெட்டரா எப்படி பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். ஆனா ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம், மோட்டார் ஸ்போர்ட் எல்லாருக்குமே பிடிக்குமா, நிச்சயமா அது கொஸ்டின் மார்க்கா இருக்கும். மூணாவது இந்த அத்லீட், அதாவது ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அத்லீட் வந்து இந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட்ல சாதிக்க முடியுமா அப்படின்ற ரெண்டாவது கொஸ்டின் மார்க். மூணாவது, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து பல வரலாற்று சாதனைகள் வந்து நரேன் கார்த்திகேயன் ஒரே டிரைவர் ஃபார்முலா 1 ஓட்டியிருக்காரு, அந்த மாதிரி சாதனைகளுக்கு மாற்றப்படுமா அப்படின்ற நிறைய கேள்விக்குறிகள் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த ஸ்போர்ட்ஸை ப்ரொஃபஷனலிசமா எடுத்துட்டு இது வந்து ஒரு முதற்கட்ட போட்டினால அடுத்தடுத்து வரும் காலங்கள்ல ஒரு பெரிய எதிர்காலம் தமிழகத்தை சேர்ந்த இளம் வீரர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமா அப்படின்றதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பான உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சபரிராஜன்.